வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது தீட்சை. தீட்சை என்றால் என்ன? தீட்சை ஒரு மனிதனுக்கு தேவையா? தீட்சை பெறுவதற்கு என்னென்ன தகுதிகள், அதை பற்றி நம்ம இன்றைக்கி முழுமையாக பார்ப்போம். தீட்சை அதுக்கான பொருள் என்னன்னா, தீ அப்படின்னா ஒளி, இச்சை அப்படின்னா இருள். இருளை நீக்கி ஒளியை நமக்குள்ளே செலுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்கான செயல்முறை தான் தீட்சை. யார் இதை செய்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை செய்பவர் நம்மளுடைய குரு தான் நமக்கு தீட்சை வழங்குவார். இது பலவிதமான தீட்சைகள் இருக்குது. அது என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். மந்திர தீட்சை. குரு என்பவர் நமக்கு மந்திரங்கள் உபதேசமாக சொல்லுவாங்க. அந்த மந்திரத்தை நம்ம தினந்தோறும் உச்சாடனம் செய்யும்போது நமக்கு மனம் ஒன்றுமற்ற தன்மைக்கு போகும். அப்படி ஒன்றுமற்ற தன்மைக்கு போகும்போது நமக்கு அந்த இறைத்தன்மையை நம்ம உணர முடியும். இது மந்திர தீட்சை. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய செயல் செய்யக்கூடிய மனிதர்களாக இருப்போம். அப்படி செயல் செய்யக்கூடிய மனிதராக இருக்கிற நமக்கு பல செயல்களை செய்கிறதுக்கு அந்த குரு அறிவுறுத்துவார். செயல்களை செய்து 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 நம்ம ஒன்றும் இல்லாத ஒரு நிலைக்கு போயிடுவோம். அப்போது அந்த நேரத்தில் நம்ம இறைவனை உணரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம பக்தி மார்க்கத்துக்கு ஒரு வழியாக வகுக்கிறாங்க. நம்ம பக்தி அதிகமாக ஒரு விஷயத்து மேலே ஈடுபட்டு செயல்படும் போது நம்ம தன்னையே மறந்து அதில் முழுகிடுவோம். அப்படி முழுகும் போதும் கூட நம்ம அந்த இறைத்தன்மையை உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது யோக பயிற்சி. யோக பயிற்சியை நமக்கு சொல்லி கொடுத்து அது மூலியமாகவும் அந்த இறைத்தன்மையை உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யோக பயிற்சிகள் செய்யும்போது நமக்கு உடலில் சுத்த உஷ்ணம் அதிகரிக்கும். அந்த உஷ்ணம் நம்ம உடலில் அதிகமாக போக போக நம்ம மூலாதாரத்துலேருந்து ஆரம்பித்து மேலே சகஸ்காரம் வரையும் நமக்கு பாயும். அப்படி பாயும் போதும் நமக்கு உண்மை என்னன்றது புரியும். இந்த மாதிரி பல முறைகள் இருக்குது தீட்சையில். அந்தந்த தனி மனிதனை பொறுத்து அந்த குருமார்கள் அதை தகுந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன் குருன்றது தேவையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஞானம் அடையிறதுக்கு குரு என்பவர் தேவையில்லை. ஆனால் குரு இருந்தார்னா சுலபமாக நம்ம ஞானம் அடைய முடியும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு 20 கிலோமீட்டர் மலை பயணம் செய்கிறோம் அப்படின்னா, அந்த மலை உச்சி பயணம் செய்து முடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நாள் ஆகுது அப்படின்னா, இதுவே ஒரு சாலை நல்லா இருக்குது, அந்த சாலையை ஓட்டுறதுக்கு ஒரு வாகனமும் இருக்குது, அந்த வாகனத்தை ஓட்டுறதுக்கு ஒரு மனிதர் இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம எவ்வளோ நேரத்தில் அந்த மலையை நம்ம கடந்து அந்த உச்சிக்கு போவோம் அப்படின்னா 1 மணி நேரத்தில் உச்சிக்கு போயிடும். ஆனால் இதுவே அந்த மலையில் எந்த ஒரு வசதியும் இல்லாமல் நம்ம பயணம் செய்யணும் அப்படின்னா, கல் முள்ளில் கடந்து, அது போக அங்கே நிறைய மிருகங்கள்லாம் இருக்கும். அந்த மிருகங்கள்லாம் சமாளிச்சுட்டு, அது போக தட்பவெட்ப சூழ்நிலை இருக்கும், அதையும் கடந்து நம்ம போய் சேர்றதுக்குள்ளே நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் உருவாகும். அதையும் கடந்து நம்ம போனால் தான் அந்த மலை உச்சிக்கு போக முடியும். இதுவே நம்ம சாலைகள் இருக்குது, ஓட்டுறதுக்கு ஆள் இருக்காங்க, நம்ம ஓட்டிகிட்டு போகிறதுக்கும் ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா நம்மளால் சுலபமாக கடக்க முடியுதில்ல. அதுபோல் தான் குரு என்பவர் நம்ம இந்த ஆன்மீக பாதைக்கு ரொம்ப மிகவும் முக்கியமானவராக இருக்கார். அவர் ஆல்ரெடி அந்த பாதையை போட்டு பயணம் செஞ்சவர். அவர் பக்கத்தில் போய் உட்காந்துட்டா போதும், அந்த காரு பக்கத்தில் உட்காந்துட்டா போதும், அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். அது ஒரு பாதுகாப்பான ஒரு காராக இருக்கும். எந்த ஒரு தட்பவெட்பம் நம்மளை பாதிக்காது, எந்த ஒரு மிருகங்களும் நம்மளை பாதிக்காது, எந்த கல்லும் முள்ளும் நம்மளை பாதிக்காது. நம்ம உட்காந்துட்டு இயற்கையை ரசிச்சுட்டு அழகாக நம்ம போயிட்டு அந்த மலை உச்சியை போய் சேர்ந்துருவோம். இதுதான் குரு தேவையாக இருக்குது. இந்த தீட்சை கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு உயர்ந்த நிலை அடையிறதுக்கு குரு தேவையாக இருக்கார். இல்லை நானே சுயமாக என்னால் அந்த உண்மையை உணர முடியும் அப்படின்னாலும் உணர முடியும். ஆனால் அதுக்கு சிரமப்பட்டு அதுக்கு காலம் அதிகமாகும். எல்லாராலையும் அந்த உண்மையை உணர முடியும், ஆனால் கால நேரன்றது அதிகமாகும். மக்கள் எல்லாருமே அந்த உண்மையை உணர்ந்து ஒரு உயர்ந்த நிலை அடையணும். அதுக்கு யோகா பயிற்சிகள், இதுக்கு ஆன்மீக சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து கேட்டு அவங்க வாழ்க்கையில் ஒரு மேன்மையான நிலைக்கு போகணும் அப்படின்றத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆத்ம நண்பன்
ரமேஷ். நன்றி, வணக்கம்.